Hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? எல்லாரும் ஹாப்பியா சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோட தான் வந்திருக்கேன். நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப பயனுள்ள ஒரு 6 வகையான வீட்டு குறிப்பு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இப்படி லைக் கொடுத்து என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்கக்கூடிய தக்காளி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலுமே ஒரு மாதிரி சுருக்க விழுந்து அதேமாரி ரொம்ப பழுத்தெல்லாம் போயிருந்துச்சு அப்படின்னா அழுகக்கூடும். ஸோ அந்த மாதிரி அழுகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் தக்காளி வாங்கிட்டு வந்ததுமே நல்லா கழுகிட்டு தொடச்சி எடுத்துக்கணுங்க. தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்களேன். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு பவுலில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட் உப்பு போட்டுக்குங்க. இப்போ ஒவ்வொரு தக்காளியாக நீங்கள் இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த பவுலுக்குள்ளே போட்டு மேலே இந்த மாதிரி உருட்டி எடுத்துருங்க. ஸோ உருட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வைக்கக்கூடிய அந்த பேஸ்கெட்டில் தக்காளியை அந்த காம்பு பகுதி இருக்கோம்ல அதை கீழ் நோக்கி இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்களேன். நம்ம வாங்கக்கூடிய தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் தக்காளியெல்லாம் வாங்கிட்டு வந்ததுமே ரொம்ப பழுத்த தக்காளியானால் அதை தனியாக எடுத்துருங்க. அதே போல் காம்பு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா பிடுங்கி எடுத்துகிட்டு அதையுமே இந்த மாதிரி உப்பு தடவி வச்சு பாருங்கள். தக்காளியை பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய கல்லுப்பு, இது மழைக்காலம் வெயில் காலம் இல்லை, எல்லா டைமும் பார்த்திங்கன்னா நம்ம கொட்டி வைக்கக்கூடிய இந்த கல்லுப்பு பார்த்திங்கன்னா இந்த ஜாருக்குள்ளே தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கல்லுப்புலாம் வாங்குறீங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம போடக்கூடிய அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எந்த ஒரு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுங்க. எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி உருட்டி விட்டுக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கல் உப்பு இதே போல் சால்ட் உப்பு கூட நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி செய்கிறனால நம்ம கொட்டக்கூடிய அந்த உப்பு பார்த்திங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் தண்ணி விடாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிக்ஸி ஜார் எப்பொழுதுமே நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் கழுகிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி உள்ளுக்கு ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்பொழுதுமே கழுகுனதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரை உடனே அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடக்கூடாது. அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுனால ஒரு வித பேட் ஸ்மெல்லுமே இருக்கும். அதுக்கப்புறம் ஃபங்கஸ்மே ஃபார்ம் ஆயிரும். ஸோ நீங்கள் அடுப்பில் சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணுவீங்களா, அந்த சமயத்தில் அந்த பர்னர் சூடாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஸ்டவ் சப்போஸ் நீங்கள் சமையல்லாம் முடிச்சிட்டிங்க ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டவ் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆன் பண்ணிவிட்டு அந்த பர்னருக்கு மேலே இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சூடில் பிளேடெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதம் போயிடும். ஸோ இந்த மாதிரி எப்பொழுதுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அந்த உள்ளுக்குள்ளே ஈரம் இருக்கிறனால பேட் ஸ்மெல் வரது இல்லாமல் அந்த மிக்ஸி ஜாரோட பிளேடு இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டாலுமே ஒரு மாதிரி அப்படியே பிடிச்சிடும், ஹேங் ஆன மாரி ஆயிடும். ஸோ எப்பொழுதுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இந்த மிக்ஸி ஜாரை. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ மிக்ஸி ஜார் உள்ளே நல்லா காஞ்சி போயிடுச்சு. இதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஒரு பேட் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டுலாம் அரைச்சோம் அப்படின்னா இந்த ஒரு மாதிரி ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலுமே. ஸோ எப்பவுமே மிக்ஸி ஜார் நீங்கள் நல்லா கழுகி தொடச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளுக்கு பேப்பர் போட்டு வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி பேப்பர் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுனால நம்ம மிக்ஸி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி பல்லி தொல்லையெல்லாம் இருக்கா? ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கரப்பாம்பூச்சி பார்த்திங்கன்னா ஒரே நைட்டில் போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய வாட்டர் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரிங்க அந்த இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க இந்த வாட்டர் பாட்டிலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்துக்கலாம். ஸோ பால் எதுக்கு சேர்க்குறோன்னா நம்ம கரப்பாம்பூச்சிக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக டீ பால் இதோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். அதே போல் தான் இந்த சர்க்கரையோட ஸ்மெல்லுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த தண்ணியில் கொஞ்சமாக பால் சேர்த்ததுக்கப்புறம் இதில் மெயினான ஒரு பொருள் போடணும். என்னென்னா நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக கிடக்கிற டேப்லெட் ஆகட்டும் அதை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பாதி அளவு எடுத்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பொடி பண்ண டேப்லெட்டை இப்போ இந்த தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ டேப்லெட் எதுக்கு சேர்த்தோம் அப்படின்னா அந்த பாலில் போய் என்னதான் கரப்பாம்பூச்சி விழுந்தாலும் ஒரு பகுதியில் ஏறி வரும். ஸோ அந்த டேப்லெட்டோட தண்ணிக்கு பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சிக்கு அந்த வயிற்றுக்குள்ளே போய் ஒரு வித வலியை ஏற்படுத்தும். அப்படியே பார்த்திங்கன்னா மயக்கடிச்சு விழுந்துடும் அந்த தண்ணீரையே. ஸோ அதுக்காக தான் டேப்லெட் சேர்த்துருக்கேன்.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டிலை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த வாட்டர் பாட்டிலை சுற்றியுமே வந்து வேஸ்லின் கொஞ்சம் தடவிக்கலாம். ஸோ இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே அந்த வாட்டர் பாட்டிலை சுற்றி நீங்கள் அந்த வேஸ்லினை தடவிக்குங்க. ஸோ சுற்றியுமே வந்து வேஸ்லின் தடவுனதுக்கப்புறம் வந்து எதுக்கு தடவுறோம் அப்படின்னா 2 விஷயத்துக்காக. ஒன்று வந்து சர்க்கரையை வந்து இந்த வேஸ்லின் மேலே நம்ம ஒட்ட வைக்க போகிறோம். ஸோ இந்த பாலுடைய ஸ்மெல்லுக்காகட்டும் அந்த சக்கனுடைய ஸ்மெல்லுக்காகட்டும் அந்த கரப்பாம்பூச்சி உள்ளே வரும். அதே போல் நம்ம பாட்டில் வந்து உள்ளே வைக்கும்போது கரப்பாம்பூச்சி மேலே வரும்போது அந்த வேஸ்லின் வலிக்கு கீழே மறுபடியுமே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துடும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலை சுற்றியுமே வந்து வேஸ்லின் வச்சேன். ஸோ எதுக்கு வச்சேன்னு வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு புரியும் பாருங்கள் நான் சொல்கிற வீடியோவில். ஃபஸ்ட்டு சர்க்கரை எல்லாமே ஓரப்போகுதில் இந்த மாதிரி ஒட்ட வச்சுட்டோமா, அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ண மீதமான அந்த வாட்டர் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த எஜ்ஜி பகுதியை இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் இந்த மாதிரி திருப்பி வச்சுருங்க. இப்போ புரியும் நினைக்கிறேன். இப்போ கரப்பாம்பூச்சி மேலே ஏறி அந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே போனாலுமே அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துடும். அதே போல் அந்த ஓரப்பகுதியை மேலே எழும்பி வரும்போது அந்த வேஸ்லினில் வலிக்கு கீழே விழுந்துடும். அந்த சக்கரை ஸ்மெல்லுக்காகட்டும் அந்த பாலுடைய ஸ்மெல்லுக்காகட்டும் கரப்பாம்பூச்சி பார்த்திங்கன்னா அழகாக வந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரெகுலராக வந்து இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன். எங்கள் வீட்டில் அந்தளவுக்கு கரப்பாம்பூச்சி இல்லை. நான் ரெகுலராக வந்து இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம். அதில் இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு ஷேர் பண்ணேன். இப்போ இதை பாருங்கள், நம்ம கிச்சனில் ஒரு ஓரத்தில், அதுவும் மெயின் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி வரக்கூடிய அந்த பகுதியில் இதை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். ஸோ நைட் டைமில் தான் நான் வச்சேன். இது மறுநாள் காலையில் நான் உங்களுக்கு எடுத்து ரிசல்ட்டு காட்டுறேன் பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நைட் டைமில் எதுக்கு இது பண்ணணும்னு சொல்கிறேன்னா, நைட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன்லேயே ஆகட்டும் ஆள் நடமாட்டம் இல்லாதனால அந்த டைமில் தான் கரப்பாம்பூச்சி வரும். பாருங்கள், இந்த வாட்டர் பாட்டிலில் இருந்த கொஞ்சம் நெஞ்ச கரப்பாம்பூச்சியும் பார்த்தீங்கன்னா அழகாக உள்ளே போயிடுச்சு. ஸோ சூப்பராக பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீடுகளையும் ட்ரை பண்ணி இப்போ பார்த்தீங்களா. ஸோ ஒரு கரப்பாம்பூச்சி மேலே எந்திரிச்சு வர முடியல. எதுக்கு நம்ம டேப்லெட்ஸ் போட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியில் அந்த கரப்பாம்பூச்சி போய் விழுனால மயக்கடிச்சு விழுந்துடும். கண்டிப்பாக இதை உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% ரிசல்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5 ஃப்ரெண்ட்ஸ், இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. 100% ஒரு எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி இடிகள் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 கிராம்பு, ஒரு 7-8 புதினா இலை இதை சேர்த்துக்குங்க. நல்லா தட்டி எடுத்துக்குங்க. நல்லா பார்த்திங்கன்னா நல்லா தட்டி வரணும், ஓகேங்களா. ஸோ இதை வந்து நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு பவுலில் ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்குங்க. ஸோ அதில் வந்து இப்போ ஒரு பவுலில் நம்ம இடித்தது எல்லாமே போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டு எடுத்துருங்க. ஸோ அரை மணி நேரம் ஊற விட்டு எடுத்ததுக்கப்புறம் வந்து இது தண்ணி, அதாவது இந்த புதினா இலை அதுக்கப்புறம் வந்து அந்த காமனுடைய சாறு எல்லாமே வந்து இறங்கிடும் அந்த தண்ணியில். ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி எடுத்துக்குங்க. இப்போ இதை வந்து பல்லி எங்கெல்லாம் வருமோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இதோட ஸ்மெல்லுக்கு பல்லி கரப்பாம்பூச்சி எதுவுமே வராது. இது வந்து நைட் டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதோட ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்கன்னா பல்லி கரப்பாம்பூச்சி எதுவுமே வராது. அது மட்டும் இல்லை, இந்த தண்ணியை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறனால நல்லா நம்ம ஸ்ப்ரே பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 6 ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பயனுள்ள டிப்ஸு. அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா மழைக்காலம் குளிர்காலத்துக்குலாம் வந்து இந்த வெங்காயம் வந்து சீக்கிரமே வந்து முளைச்சி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி முளைச்சி வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் எப்பவுமே வாங்கிட்டு வந்ததுமே வந்து பிளாஸ்டிக் குடையில் இந்த மாதிரி போடாமல் ஹுட்டுலானது இல்லை கார்பரேட்டியோ அதுமாரி இருந்துச்சுன்னா நீங்கள் வெங்காயத்தை அதில் போட்டுருங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த அரிசியாக இருக்கட்டும் அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி மேலே தூவி விட்டிங்கன்னா இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து முளைச்சி வராது, நீண்ட நாட்களுக்கு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மெயின் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்துக்கு கூட இந்த உருளைக்கிழங்கு வைக்கவே கூடாது. இந்த மாதிரி வைக்கிறதுனால டக்குனுமே பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து முளைச்சி வர ஆரம்பிச்சிடும். ஸோ வெங்காயமும் உருளைக்கிழங்கு தனித்தனியாக ஸ்டோர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கனாலும் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளோட சேனலுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.